கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் தக்கலை பகுதியில் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நந்தினி ஆகியோரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ செல்கிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நமது செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சஜய்குமார். உள்துறை அமைச்சர் அமித் ஷா தற்போது வருகை தந்திருக்கிறார், பிரச்சாரத்தில் இருக்கிறார். அவருக்கு மக்களிடம் வரவேற்பு எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நந்தினி ஆகியோரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் தற்போது தக்கலை பகுதியில் தக்கலை பழைய பேருந்து நிலைய சந்திப்பில் இருந்து மேட்டுக்கடை ஜங்ஷன் வரையிலான 1 கிலோமீட்டர் தூரத்தில் தற்போது திறந்த வாகனத்தில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக விமானம் மூலம் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் காவலர் படை மைதானத்தில் வந்திறங்கிய அவரை பொன் ராதாகிருஷ்ணன் வரவேற்பளித்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும் தக்கலை பகுதிக்கு ஒன்றாக வந்தார். அந்த வாகனத்தில் தற்போது பொன் ராதாகிருஷ்ணன் அதே போல விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அந்த வாகனத்தில் அமித்ஷாவுடன் ரோட் ஷோவில் ஈடுபட்டு வருகிறார். சாலையில் இருபுறவும் ஏற்கனவே 9 மணி அளவிலே இங்கு குவிந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களை மத்திய காவல்துறை வந்து பாதுகாப்பு பேரிகேட்டுக்குள்ளே சாலை நிற்க வைத்தார். தொடர்ந்து 2 மணி நேரம் காத்திருந்த மக்கள் இப்போது அந்த ரோட் ஷோவை நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியொட்டி இந்த தக்கலை பகுதியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டன. அதே போல மாவட்டத்தில் மற்றும் மாவட்டம் முழுவதும் 2000 போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே நிச்சயித்த இந்த ப்ரோக்ராம் திட்டமானது ரத்து செய்யப்பட்டதை தற்போது அமித்ஷா வரை தொண்டர்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மோனிஷா, என்னோட முடிஞ்ச ஹெல்ப் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா என்னென்ன வாக்குறுதிகளை மக்களிடம் முன்மொழிகிறார்? மோனிஷா, அவர் இந்த நிகழ்வானது அந்த ரோட் ஷோ நிகழ்வானது முடிவில் தான் பேச மேட்டுக்கடை சந்திப்பில் அங்கு என்னென்ன பேசுகிறார் அந்த நிகழ்ச்சி முடிவில் தான் தெரிய வரும். தற்போது பாஜகவின் முக்கிய வாக்குறுதிகளை அந்த மாவட்ட தலைவர் அந்த வாகனத்தில் பயணிப்பவர்கள் வந்து அந்த பொதுமக்களிடையே தெரிவித்தவாறு அந்த ரோட் ஷோவானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த மேட்டுக்கடை சந்திப்பில் இந்த நிகழ்வானது ரோட் ஷோ நிகழ்வானது நிறைவடையும். அங்கு அவர் பேச இருக்கிறார் என கூறப்படுகிறது. அங்கு பேசும்போது தான் என்னென்ன வாக்குறுதிகள் அவர் பேசுகிறார் என்றது நமக்கு தெரிய வரும். மோனிஷா.